ஒரு சிறிய வீட்டில் கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்து வந்தார்கள். அன்பும் இருந்தது. ஆனால் அன்புக்கு இடையே சில நேரங்களில் சிறிய வார்த்தைகள் பெரிய சண்டைகளாக மாறிவிடும். அன்றும் அப்படித்தான். ஒரு சின்ன விஷயம், ஆனால் கணவனின் குரல் உயர்ந்தது, வார்த்தைகள் கடுமையானது, கோபம் எல்லையை கடந்தது. அந்த நேரத்தில் மனைவி ஒரு முடிவெடுத்தாள். பதில் சொல்லாமல், எதிர்க்காமல், வார்த்தைகளால் தீயை அதிகரிக்காமல் மௌனத்தை தேர்ந்தெடுத்தாள். அவள் பேசவில்லை, ஆனால் அவள் மனம் பேசிக் கொண்டிருந்தது. இப்போது நான் பேசினால் இந்த சண்டை இன்றைய இரவை தாண்டி நாளை காலை வரை நீளும். மௌனமாக இருந்தால் இந்த கோபம் இன்றே சோர்ந்துவிடும். அந்த மௌனம் பலவீனமில்லை, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. கணவன் இன்னும் சில நிமிடங்கள் கோபமாக பேசினான், ஆனால் எதிரே மௌனம். சிறிது நேரத்தில் அவனுடைய குரல் மங்கியது, கோபம் சோர்ந்தது, மனம் தளர்ந்தது. இறுதியில் அவனே மௌனமானான். அந்த இரவே சண்டை முடிந்தது. நாளை காலை இருவரும் முன்பை விட அமைதியாக ஒருவரையொருவர் பார்த்தார்கள். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. மௌனம் ஓடுவதல்ல, மௌனம் தோல்வியல்ல, மௌனம் நிதானத்தின் உயர்ந்த வடிவம். கணவன் மனைவியிடையே மட்டுமல்ல, வாழ்க்கையின் எந்த பிரச்சனையிலும் நாம் கோபத்தில் பேசாமல் மௌனமாக சிந்தித்து நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கை நிச்சயமாக நம்மை வெற்றிக்கே அழைத்துச் செல்லும். மௌனம் பேசும்போது வாழ்க்கை கேட்கிறது.